ஒரு காலத்தில் பிரம்மதேவன் இந்த உலகம் இந்த உயிர்கள் எல்லாம் நான் தான் என்று பெருமைப்பட்டார். அவர் அகம்பாவம் பிரபஞ்சத்தையே கலக்க ஆரம்பிச்சது. அதை கண்டு சிவபெருமான் அமைதியான சோமஸ்கந்த ரூபத்திலிருந்து ஒரு கணத்தில் எரியும் தீ போல மாறினார். அந்த தீக்கதிர், அந்த கொந்தளிப்பு, அதுதான் பைரவர் ரூபம். பிரம்மனின் அகம்பாவத்தை அழிக்க பைரவா தன் ரூபத்தை முழுமையாக எடுத்தார். ஒரு நொடிக்குள் அவருடைய நெற்றியிலிருந்து வந்த ஆற்றலால் பிரம்மாவின் ஒரு தலையை வெட்டினார். அந்த தலைக்கோப்பை இன்னும் கூட பைரவனின் கையில்தான் இருக்கு. அது சாதாரண கோப்பை இல்ல, அது ஒரு குறி, ஒரு பாடம். அகங்காரம் விட்டால்தான் ஞானம் பிறக்கும்னு சொல்ற குறி. பைரவர் உலக காவலன். பைரவர் வழிகாட்டும் சக்தியை காப்பாற்ற சிவபெருமான் அவருக்கு 8 சக்திகளை கொடுத்தார். அஷ்ட பைரவா வடிவம், ஆஸ்த பைரவா, ருத்ர பைரவா, கபால பைரவா, குரோத பைரவா, உன்னமட்ட பைரவா, கலபைரவா, பீஷண பைரவா, சம்ஹார பைரவா. இவங்க எல்லாம் 8 திசைகளை காக்கிற காவலர்கள். அதில் மிக பெரியவன் கால பைரவர். நேரத்தையே கட்டுப்படுத்துற சக்தி, விதியையே மாற்றுற சக்தி, அது அவருடையதில்தான். பைரவனின் வாகனம் நாய். பைரவரோட வாகனம் நாய். அது சாதாரண வாகனம் இல்லை. நாய் இருளைக் கண்டு காப்பாற்றும். நம்பிக்கை, உண்மை, பாதுகாப்பு எல்லாம் நாயோட அடையாளம். பைரவனின் அருகே எப்பவும் 64 யோகினிகள் இருப்பாங்க. 64 யோகினிகள் இருப்பாங்க. அவங்க எல்லாம் சக்தி வடிவங்கள். அதனால்தான் பைரவநாதர், பூதாநாதர், 1000 ஆவிகளின் அதிபதின்னு அழைக்கப்படுறார். பைரவர் தீர்வு தரும் தெய்வம். பைரவர் நாமம் எடுத்தவுடனே தடைகள் சரியாவதும், பயம் குறைவதும், எதிரி களைவதும் ஒரு காரணமில்ல. பைரவர் திடீர் தீர்வு தரும் தெய்வம். அவருக்கு சொன்ன குரல் வெட்டனா வந்து சேரும். சித்தர்கள் சொல்ற ஒரு ரகசிய லைன் உண்டு: பைரவனை கூப்பிட்டவனை தீமை அணுகாது. இதுதான் காரணம். கோவில்கள் எல்லாமே கதவு வாசலில் பைரவர் சன்னதி இருக்கு. பைரவநாதர் கருணையில் கரைஞ்சவனும் தான். ஆனா தீமைக்காக வந்தவனை ஒரே நொடியில் நசுக்கிற உக்ர காவலன் பைரவநாதர் மேல் நம்பிக்கை இருந்தா கமெண்ட்ல ஒரு ஓம் பைரவிய நமஹா சொல்லுங்க. வீடியோ உங்களுக்கு உண்மையாவே பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு ஷேர் பண்ணுங்க. இன்னும் இம்மாதிரி நேர்மையான கதைகள் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.